லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் விசிகாவில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா, இதுதான் விசிகாவுடைய இப்போ ஒரு பரபரப்பு செய்தியாக இருக்குது. அதாவது வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு அவர் 50 கோடி கொடுத்து அதை செலவு செஞ்சதாகவும், ஒரு படி மேலே போய் விசிகா கட்சியவே 50 கோடி கொடுத்து அவர் வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்குல்ல. அது மட்டும் இல்லை, அவர் சேர்ந்த உடனே அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்குறாங்கல்ல, இதுவும் ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. இந்த ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆதவ் அர்ஜுனா அவர்களிடம் 50 கோடியை வாங்கிவிட்டு நாங்கள் கட்சியவே விற்றுட்டோம் அவருக்கு அப்படின்னா, கட்சியை விற்கிறதுன்னு முடிவு பண்ணியிருந்தால் நாங்கள் 500 கோடி வாங்கிட்டு மோடிட்டே விற்றுருக்கலாமே. எங்கள் கட்சி மோடியோடு பாஜகவோடு அணி சேராதா என்று அவர்கள் காத்து கிடக்கிறார்கள். இவ்வளவு பெரிய லட்சோப லட்ச மக்களை அணி திரட்டிய ஒரு தலைவரை எப்படியாவது தங்கள் பக்கம் இழுத்து விட முடியாதான்னு அவங்க எவ்வளவோ பேசி பார்த்தாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இது மலினப்படுத்துகிற ஒரு முயற்சி. விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொதுத்தளத்திலிருந்து எல்லோரும் ஏற்றுக்கொண்டு தலைவர் அவருடைய தலைமையை எல்லோரும் ஏற்பதை சகிக்க முடியாமல், இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு போவதை பொறுக்க முடியாமல் காழ்ப்புணர்வில் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. 50 கோடியை வாங்கிட்டு கட்சியை ஆதவ அர்ஜுனாட்ட வித்துட்டாரு, நேற்று வந்தவருக்கு பொறுப்பு கொடுத்துட்டாரு, அப்படி இப்படின்னு சொல்லி. இதெல்லாம் விசிகேவினுடைய பயணத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு புரியும். இந்த விமர்சனங்கள்லாம் எங்கிருந்து வருது, இந்த விமர்சனங்கள் யார் செய்கிறாங்கன்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த விமர்சனங்கள் எங்கள் கட்சிக்குள்ளேருந்து வரல. எங்கள் கட்சியினுடைய உயர்நிலை குழுவிலோ, எங்கள் கட்சியினுடைய செயற்குழுவிலோ, எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவிலோ இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்திருக்குதான்னா இல்லை. எல்லா முடிவையும் எங்கள் தலைவர் பொதுக்குழுவை கூட்டி, செயற்குழுவை கூட்டி, உயர்நிலை குழுவை கூட்டி, முன்னணி நிர்வாகிகள்கிட்ட கலந்தாலோசித்து தான் இந்த வேலையை செய்யலாமா, இந்த பணியை முன்னெடுக்கலாமா, இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை நம்ம தாண்டி போகணும்னா இதில் இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஒவ்வொன்றையும் அவர் புரிய வைக்கிறார், ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்கிறார். அவர் படுகிற பிரச்சனைகளையும் அவர் தோழர்கள்ட்ட ஷேர் பண்ணுறார். எல்லாம் கலந்து ஆலோசித்து தான் ஒரு முடிவு எடுக்கப்படுதே தவிர ஒரு ஜனநாயகமற்ற முறையில் எங்கள் கட்சியில் எந்த வேலையும் நடந்தது கிடையாது. இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்பட்டது கிடையாது. எந்த முடிவாக இருந்தாலும் அதை அவர் சொல்லுவார், எல்லாரையும் கூட்டி சொல்லுவார். என்ன நடப்பு, என்ன பிரச்சனை, கூட்டணி பேசுகிறா இருந்தாலும் சரி, கூட்டணி பேச்சுவார்த்தையில் என்ன நடந்துச்சு, நம்ம என்ன சொன்னோம், அவங்க என்ன சொன்னாங்க, அப்போ நம்ம என்ன முடிவு எடுக்க போகிறோம், அந்த முடிவு எடுப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன, எல்லாத்தையுமே அவர் சொல்லுவார். சொல்லித்தான் ஒரு முடிவுக்கு நாங்கள் வருவோம். அப்படித்தான் இதுவரைக்கும் எங்கள் கட்சி பழகி இருக்கு. அப்படித்தான் இப்பவும் இந்த உயர்நிலை குழுவிலும் கூட இன்னைக்கு இருக்கிற நடப்பு அரசியலை தான் எங்கள் தலைவர் விளக்குனார். இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஏதோ இன்னைக்கு எங்கள் கட்சியோட தொடர்பில் இருக்கிறவர் கிடையாது. அவர் எங்கள் தலைவரோட, எங்கள் கட்சியோட பல ஆண்டுகளாக தொடர்பில் இருக்கிறாரு. கடந்த தேர்தலை நாங்கள் சந்திப்பதற்கு மிகப்பெரிய அளவுக்கு அவர் சில வியூகங்களை வகுத்து தந்தார். கடந்த 2.5 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ச்சியாக எங்கள் கட்சியினுடைய ஒவ்வொரு அசைவிலும் அவருடைய அந்த விஓசி நிறுவனத்தினுடைய பங்கு இருக்குது, பெரிய பங்கு. ஏன்னா இவ்வளவு நாள் எங்கள் தலைவருடைய கனவு என்ன, எங்கள் கட்சியினுடைய கனவு என்ன, இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும், இந்த கட்சி அங்கீகாரம் பெறணும். அப்போ அவர் 30-35 ஆண்டு காலமாக போராடிக்கிட்டு இருக்காரு. 35 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய வாழ்க்கையே இந்த சமூகத்துக்கு, இந்த மக்களுக்கு, இந்த பொது வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து செயலாற்றிட்டு இருக்காரு. இந்த கட்சி ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியை மாறணுங்கிறது தான் அவருடைய கனவு. அது இதுவரைக்கும் சாத்தியம் இல்லைல்ல. இப்போ ஒரு சின்னம் இல்லாமல் நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். தனி சின்னம் இல்லாமல் எங்களுக்கு ஒரு சுயேட்சை சின்னத்தில் போய் நாங்கள் நிற்க வேண்டிய நெருக்கடி ஏற்படுது. சுயேட்சை சின்னம் எப்போ கொடுப்பாங்க? வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட உடனே சின்னம் கிடைச்சிருமா? கிடைக்காது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட உடனேயே சின்னத்தோடு அவங்க களத்துக்கு போயிடுவாங்க. அல்லது அந்த கட்சிக்குன்னு தொகுதி ஒதுக்கப்பட்ட உடனேயே வேட்பாளர் அறிவிப்புக்கு கூட 10 நாள் தாமதமாகலாம். இந்த கட்சிக்கு தான் இந்த தொகுதி அப்படின்னு கூட்டணியில் அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த நிமிடத்திலிருந்து அந்த கட்சி சின்னத்தை போய் அங்கே எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. வேட்பாளரை கூட 2வது எழுதுவாங்க. அப்போ சின்னத்துக்கு தான் ஓட்டு போட போகுது மக்கள். அப்படி இருக்கும்போது அந்த சின்னத்தை கொண்டு அவங்க எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற நேரம் அதிகமாக இருக்குது, அது அவகாசம் கிடைக்கிது மக்கள்கிட்ட கொண்டு போய் சின்னத்தை சேர்க்கறதுக்கு. நாங்கள் இந்த கட்சிக்குத்தான், விசிகாவுக்குத்தான் நாகப்பட்டினம், விசிகாவுக்குத்தான் காட்டுமன்னார் கோயில், விசிகாவுக்குத்தான் திருப்போரூர், விசிகாவுக்கு தான் செய்யூர்னு 6 தொகுதிகள் அறிவிக்கப்பட்ட உடனேயே நாங்கள் போய் சின்னத்தை எழுத முடிஞ்சுதா? இல்லை. சரி, அதுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு தான் வேட்பாளர் அறிவிச்சார் எங்கள் தலைவர். வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட உடனேயே போய் சின்னத்தை எழுத முடிஞ்சுதா? இல்லை. தொகுதி அறிவிக்கப்பட்டு 10 நாள் ஆச்சு வேட்பாளர் அறிவிக்க. அந்த 10 நாள்லையும் சின்னம் இல்லை. வேட்பாளர் அறிவிச்சு சின்னம் கிடைக்கிறதுக்கு 10 நாள் ஆச்சு, அப்பவும் சின்னம் இல்லை.
அப்போ சின்னம் இல்லாமலேயே எங்களுக்கு தான் இந்த தொகுதின்னு தெரிஞ்சுமே, இவர் தான் வேட்பாளர்னு தெரிஞ்சுமே 20 நாள் 25 நாளாக நாங்கள் களத்தில் போய் எப்படி பிரச்சாரத்துக்கு போனோம்? யாருக்கு ஓட்டு போடுறது? எனக்கு ஓட்டு போடுங்க. எதுக்கு ஓட்டு போடுறது? சின்னம் வந்தால் தான் சொல்ல முடியும். இது எவ்வளோ பெரிய சிக்கல்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் நாங்கள் அந்த சவாலையும் எதிர்கொண்டு சின்னத்தை வாங்கி 10 நாளில் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து 4 பேர் வெற்றி பெற்று இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கோம். எங்கள் தலைவர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் இருக்கார். அவரும் பானை சின்னத்தில் தான் வந்து நின்று வெற்றி பெற்றார். இது எத்தனை நாளைக்கு இப்படி ஒரு கட்சியை கொண்டு போக முடியும்? அப்போ இந்த கட்சிக்கு அங்கீகாரம் வாங்குவது என்பது முக்கியமானது. தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் வாங்கணும்னா குறைந்தது 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேணும், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும். அப்போ 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும். இப்போ 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தால் தான் எங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும், கட்சிக்கு ஒரு சின்னம் கிடைக்கும். அப்போ இந்த இலக்கு அடைகிறதுக்கு நாங்கள் எங்கள் வியூகத்தை தானே வகுப்போம். அதுக்கு என்ன வழி உண்டு அதை தானே நாங்கள் தேடுவோம். அது எங்கள் கட்சியினுடைய முடிவு. இதில் மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை கட்சியினுடைய முடிவுங்கிறீங்க. இதே போல தான் அதிமுக பிளவுபட்டிருக்கும் போது சசிகலா ஏன் போகிறாங்க, அதிமுக ஏன் சண்டை போடுறாங்க, எல்லாம் ஒன்றிணைந்தால் பாஜக உள்ளே வந்துடும், இது போன்ற குற்றச்சாட்டுகளில் நீங்கள் தலையிட்டீங்க, எல்லா கட்சிகளும் தலையிட்டாங்களே. அதே போல் விசிகா வந்து ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு அரசியல் பேசக்கூடிய கட்சி. இந்த சூழலில் மார்ட்டின் அவருடைய பின்புலம் இதில் இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய பையன் சார்லஸ் வந்து பிஜேபியில் இருக்காரு, அவர் மனைவி வந்து ஐஜேக்கில் இருக்காங்க. இவர் வந்து ஒரு எம்பி பதவிக்காக தான் விசிகாவில் வந்திருக்காரு. திமுகவுக்கு போனால் சீட்டு கிடைக்காது, அதிமுகவுக்கு போனால் ஜெயிக்க முடியாது. அந்த சூழலில் விசிகாவுக்கு வந்திருக்காங்க தானே சொல்கிறாங்க. திமுகவுக்கு போனால் சீட்டு கிடைக்காதுன்னு யார் சொன்னா? இல்லை, திமுகவுக்கு எம்பி சீட்டுக்கே அடிதடி நடக்குது, அந்த சமயத்தில் நம்ம கிடைக்காதுன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுக்கு போனால் சீட்டு கொடுக்க மாட்டேன்னு எடப்பாடி சொன்னாரா? ஆதவ அர்ஜுனா வந்தால் சீட்டு கொடுக்க மாட்டேன்னு எடப்பாடி சொன்னாரா? அல்லது திமுக சொல்லிட்டாங்களா? யாரால் வேலை நடக்குமோ, யார் தேவையோ, யாரால் வந்து இன்னைக்கு இருக்கிற நடைமுறை சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குதோ அவங்கள எல்லா கட்சியும் தான் உள்வாங்கிக்கும். இவர் எங்களுக்கு வேணாம், இவர் தான் எங்களுக்கு வேணும்லாம் எந்த கட்சி முடிவெடுக்காது. எல்லா கட்சிக்குமே இன்னைக்கு இருக்கிற நடப்பு அரசியலை எடுத்துட்டு போறதுக்கான வலிமை யாருக்கு இருக்கோ அவங்கள உள்வாங்கணும்னு நினைப்பாங்க. யாருக்கு வந்து ஊடக வலிமை இருக்கோ, யாருக்கு வந்து கருத்து பரப்புகிற வலிமை இருக்கோ, யாருக்கு வந்து தங்களுடைய கட்சியின் கருத்தை நவீன தொழில்நுட்ப வடிவங்களில் வீச்சோட சொல்லக்கூடிய, எடுத்துரைக்கக்கூடிய, மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ, ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தால் கூட அவங்க ஆளுமையாக இருந்துச்சுன்னா யாருமே ஏற்றுக்குவாங்களே. அதனால வந்து இவரை ஏற்றுக்க மாட்டோம், அவரை ஏற்றுக்க மாட்டோம்னு எந்த கட்சியும் முன்முடிவோட போர்டெலாம் எழுதி போடலை. ஏன் திடீர்னு கட்சியில் சேர்ந்து திமுகவில் யாரும் சீட் வாங்கினது இல்லையா? நெப்போலியன் எப்படி அமைச்சரானார்? ரித்தீஷ் எப்படி எம்பி ஆனார்? அவங்கெல்லாம் என்ன பரம்பரை திமுகவா? திமுகவில் வந்து கொடி கட்டினவங்களான்னு இப்படி இப்போ எங்களை நோக்கி கேட்குற கேள்வியை நீங்கள் எல்லா கட்சிக்குமே கேட்கலாமே, அதிமுக கேட்க முடியாதா? ஜெயலலிதா எப்படி வந்தாங்க அதிமுகவுக்கு? ஜெயலலிதா அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், அந்த கட்சியை வழிநடத்தியவர், அந்த கட்சியினுடைய எல்லாமுமாக இருந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கட்சிக்கு தலைமையேற்று அந்த கட்சியை உயிர்ப்போட வைத்திருந்த ஒரு பெரிய தலைவர். எப்படி வந்தாங்க கட்சிக்கு? எப்போ வந்தாங்க? எம்ஜிஆர் தொடங்கின உடனே வந்துட்டாங்களா? அல்லது அதுக்கு முன்னாடி திமுகலையே எம்ஜிஆர் மாதிரி பயணம் பண்ணாங்களா? எதுவுமே கிடையாது. அவங்க திரைப்பட ஒரு கலைஞராக இருந்தாங்க. அவங்க திடீர்னு அதிமுகவுக்கு வர்றாங்க. வந்த உடனே கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்படுது, வந்த உடனே மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு கொடுக்கப்படுது. நீங்க விசிகேவை நோக்கி வைக்கிற கேள்வியை நீங்க என்னைக்காவது அதிமுகவை நோக்கி இந்த கோணத்தில் வச்சிருக்கீங்களா? அப்ப ஜெயலலிதா அவர்களினுடைய ஆளுமை திறன் அந்த கட்சிக்கு தேவைப்பட்டது. அந்த கட்சியை வழிநடத்துவதற்கு அவங்கள்ட்ட வலிமை இருக்குதுன்னு அந்த கட்சி அன்னைக்கு நினைச்சது, எம்ஜிஆர் நினைச்சாரு. அவங்க மக்கள்கிட்ட எளிதில் செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் அவங்கள்ட்ட இருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சது. அவர் கட்சிக்குள்ளே உள்வாங்கிக்கிட்டாரு, பொறுப்பை கொடுத்தாரு. அந்த பொறுப்பில் அவங்க ஷைன் பண்ணாங்க. மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு கொடுத்தாங்க, அதுலேயும் அவங்க ஷைன் பண்ணாங்க. அப்போ அவங்களுடைய திறன் வெளிப்பட்டு அவங்க அந்த கட்சியில் கடைசியில் ஒரு பெரிய தலைவராக, அதாவது எம்ஜிஆருக்கு பிறகு அந்த கட்சியவே வழிநடத்தக்கூடிய இடத்துக்கு அவங்க போனாங்கல்ல. அதெல்லாம் வந்து நாம் வந்து அதெல்லாம் இவர் தான் அவர் தான் முன்முடியோடு எதுவும் சொல்ல முடியாது. அந்த கட்சிக்கு தேவை என்றால், கட்சிக்கான தேவையை நிரப்பக்கூடிய ஆளுமை திறன் அந்த நபர்கிட்ட இருக்கும் என்றால் எந்த கட்சியும் உள்வாங்கிக்கும். கட்சி தொடங்கின காலத்திலே இருந்தாங்களான்னு எந்த கட்சியை நோக்கி யாரையும் கேட்க முடியாது. கட்சி தொடங்கின காலத்திலிருந்து பயணப்படக்கூடியவர்கள் பெரும்பாலும் இருப்பார்கள், இடையில் வந்தவர்களும் இருப்பார்கள், தேர்தல் நேரத்தில் சேரக்கூடியவர்களும் இருப்பார்கள். ஒரு அரசியல் கட்சியில் இயல்பாக எல்லா அரசியல் கட்சியிலும் நடக்கிறது தான் இது. ஆதவ அர்ஜுன் அவர்களை பொறுத்தளவில் அவர் எங்களோட பயணப்பட்டு கொண்டிருக்கிறாருன்னு நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய கடந்த 2-3 தேர்தல்களை அவர் வந்து எங்களோடு சந்தித்திருக்கிறார். அஃபிஷியலாக கட்சியில் சேராட்டாலும் அவர் எங்களோட பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். எங்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன? பூத் ஏஜென்ட்ஸ் போடணும். ஒரு தேர்தல் அரசியலுக்கான முழு பரிணாமத்தோடு இந்த கட்சி வெளிப்படணும்னு எங்கள் தலைவர் கனவு. அது இதுவரைக்கும் எங்களால் போட முடியல, பூத் ஏஜென்ட்ஸ் போட முடியல. நாங்கள் போட்டியிடுற தொகுதிகளில் கூட எங்களுக்கு பூத் ஏஜென்ட்ஸ் கிடையாது என்பது எவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் ஒரு அரசியல் கட்சிக்கு.
அது இன்னைக்கு அவருடைய முயற்சியில் அந்த விஓசியுடைய முன்னெடுப்பில் தான் நாங்கள் வந்து இன்னைக்கு 13 நாடாளுமன்ற தொகுதிகளை அடையாளம் கண்டு முதற்கட்டமாக அதுக்கு 13,000க்கும் மேற்பட்ட பூத் ஏஜென்ட்ஸை போட்டு அவங்களுக்கான பயிற்சி முகாமை நடத்தி முடிச்சிட்டோம். தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி ஆண்ட கட்சியை தவிர இன்னொரு கட்சி இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்குன்னா நாங்கள் தான் செஞ்சுருக்கோம். அப்போ இது எங்கள் கட்சியில் நடக்குது இல்லை. இதுதான் இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை. விமர்சிப்பவர்களின் பிரச்சனை இதுதான். ஏன் எங்க கட்சிக்குள்ள இருந்து இதுக்கு விமர்சனம் வரல? இப்படி ஒருத்தரை புதுசா சேர்த்துட்டீங்க, அவருக்கு தான் எம்பி சீட் கொடுக்க போறீங்கன்னு பலவரா பேச்செல்லாம் அடிபடுதுன்னு எங்க கட்சிக்குள்ள யாரும் அப்படி கேட்கலையா? முதல்ல எம்பி சீட் கொடுக்குறாங்களா இல்லையா? அது எல்லாமே எங்க கட்சி எடுக்க வேண்டிய முடிவு, எங்க தலைவர் எடுக்க வேண்டிய முடிவு. விவாதித்து எடுப்போம், யாருக்கு சீட்டு, எந்த சீட் கிடைக்குது, அது எல்லாமே இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இவங்களா ஊகத்தை கிளப்பி ஆளாளுக்கு கற்பனையில பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுவா இருந்தாலும் அது எங்க கட்சி முடிவு, எங்களுடைய முடிவு. அதிமுகவை பத்தி பேசணும்னா அதிமுக பத்தி பேசணும். ஏன்னா அதிமுகவினுடைய தலைவர்கள் பேசினாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போதே வந்து வெங்கைய நாயுடு வந்து நின்று இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு எங்களை டாமினேட் பண்ணாருன்னு அன்வர் ராஜா பேசினாரு, சிவி சண்முகம் பேசினாரு, தம்பிதுரை பேசினாரு. அதிமுக எந்த தலைவர் பேசல சொல்லுங்க? பொன்னையன் பேசினாரு. யாராவது ஒருத்தர் பேசாம இருந்திருக்காங்களா? அதிமுகவுக்குள்ள பிஜேபி வந்து இந்த வேலையை செய்யுதுன்னு சொல்லி அவர்கள் பேசினார்கள். அவர்கள் பேசியதுனால் எல்லாரும் பேசணும். அதிமுகவை உடைக்க பார்க்கிறது பிஜேபின்னு சசிகலா தரப்பு பேசினாங்க, தினகரன் பேசினாரு. எங்க கட்சிக்குள்ள வந்து இவங்க இந்த மாதிரி வந்து கபலீகரம் செய்யக்கூடிய வேலையை பார்க்கறாங்க, எல்லா முடிவையும் வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு அதிமுக தலைவர்கள் பேசினாங்க. அப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான கட்சியை பாஜக கபலீகரம் செய்யுதுன்னு சொல்லும் போது அதுல எல்லாரும் கருத்து சொல்லத்தான் செய்வோம். ஏன்னா அந்த கட்சி நலன்ல இருந்து எங்க கட்சியை இப்ப யார் கபலீகரம் பண்ணா, எங்க கட்சி என்ன கோட்பாட்டில் என்ன கொள்கையில களத்துக்கு வந்துச்சோ அதுல இம்மியும் பிசகாமல் அப்படியே இன்னைக்கு அந்த கோட்பாட்டுக்காக நிக்கிற ஒரே கட்சி நாங்களா தானே இருக்கிறோம். இந்திய அரசியல் நீங்க எடுத்து பாருங்க, இந்தியா கூட்டணியில எடுத்து பாருங்க. இந்தியா கூட்டணிக்கான கூட்டத்தை இந்தியாவில் வேற யாராவது போட்டாங்களா? அரை கூட்டங்கள் தானே நடக்குது. பெங்களூர்ல நடந்தது அரை கூட்டம், மும்பையில் நடந்தது அரை கூட்டம், பாட்னால நடந்தது அரை கூட்டம், டெல்லியில நடந்தது அரை கூட்டம். அரை கூட்டத்தை தவிர்த்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் லட்சோப லட்ச மக்கள் முன்னாடி மேடை ஏறினாங்கன்னு சொல்லி இந்தியாவில் வேற எங்கேயாவது நடந்துச்சா? வெல்லும் ஜனநாயக மாநாட்டை தவிர சொல்லுங்க. அப்ப இந்தியா கூட்டணியுடைய நோக்கம் என்ன? பாஜகவை வீழ்த்தணும். பாஜகவுடைய கொள்கை என்ன? அது சனாதன கொள்கை, அது RSS கொள்கை, அது சமூக நீதிக்கு எதிரான கொள்கை, அது மக்களை சுரண்டுகிற கொள்கை, மக்களை வாட்டி வதைக்கிற கொள்கை, கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான கொள்கை. இவ்வளவு கொள்கையும் பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய பிஜேபியை வீழ்த்தணும்னு சொல்லி எதிர்நிலையில் நின்று, எதிர்நிலையில பல கட்சிகள் நின்னாலும் அந்த கட்சிகள்லாம் செய்யாத ஒன்றை, எதிரணி ஒரு கூட்டணியா இருந்தாலும் அந்த கூட்டணியை செய்ய தவறின ஒன்றை நாங்க செஞ்சிருக்கிறோம். மேடை போட்டு எல்லா தலைவர்களையும் அழைச்சி லட்சோப லட்ச மக்களை திரட்டி இந்தியா கூட்டணிக்காக நடைபெற்ற முதல் அரசியல் மாநாடு VCK மாநாடு தான். அப்ப நாங்க தானே கொள்கைக்காக நிக்கிறோம். அப்போ கொள்கைக்காக நிக்கிறோம். ஆதவ் அர்ஜுன் அவர்களை பயன்படுத்துகிறோம் என்றால் கொள்கைக்காக பயன்படுத்துகிறோம். ஆதவ் அர்ஜுன் அவர்களை உள்வாங்கி இருக்கிறோம் என்றால் கொள்கைக்காக உள்வாங்கி இருக்கிறோம். அவர் இந்த கட்சியின் தலைமையை பிடிச்சு போய் தான் அவர் ஏற்றிருக்கிறாரு. இந்த கட்சியின் கொள்கை என்னன்னு தெரிஞ்சு போய் தான் அவர் ஏற்றிருக்கிறாரு. இந்த கட்சிக்குள்ள பயணப்படுறதுல என்னென்ன வழிமுறைகள் இருக்குங்கிறத பின்பற்றித்தானே ஒருத்தர் இந்த கட்சிக்குள்ள வர முடியும். இப்ப நாங்கள்லாம் வந்தோம், நானே கட்சியில சேர்ந்து 14 ஆண்டுகள் ஆச்சு. அதற்கு முன்னாலே நான் 10 ஆண்டுகளாக தலைவரோட பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அபிஷியலா சேருவதற்கும் 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நான் கட்சிக்குள்ள தலைவரோட நெருக்கமாக பயணித்தவன். அந்த கட்சியினுடைய கொள்கை பிடித்து பயணித்து அந்த கட்சி மேடைகளில் பேசி கட்சி தோழர்களுடைய அந்த நட்பை பெற்று இவ்வளவுத்துக்கு பிறகு ஒரு கட்டத்தில் நான் சேர்றேன். சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து எனக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. எனக்கு 30 வயசுலேயே தலைவர் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு தான் தந்தார். இதுவரைக்கும் நான் அந்த துணை பொதுச் செயலாளர்ல தான் இருக்கேன். 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஒரே பொறுப்பில் தொடர்ந்து நான் இருக்கிறேன். கட்சியில ஏற்கனவே இருந்தவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு தான். தலைவர் கட்சியை தொடங்கும் போது துணை பொதுச் செயலாளர் பொறுப்பேற்றவர்கள் உண்டு. எனக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே 99 தொடங்கின கட்சி. நான் அதுக்கும் 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் கழிச்சு தான் நான் கட்சியில் சேர்றேன். அப்போ துணை பொதுச் செயலாளராக கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து இருந்தவர்களுக்கும் அந்த பொறுப்பு, கட்சியில் 10 வருஷம் கழிச்சு சேர்ந்த எனக்கும் அந்த பொறுப்பு அப்படின்னா அப்படி கேட்பீங்களா? அப்போ அவர் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கேன், எனக்கு அந்த பொறுப்பு, நேற்று அந்த பையனுக்கும் அந்த பொறுப்பு அப்படின்னு எனக்கும் தான் கேட்கலாம்ல. அப்படி யாரும் கேட்கல, ஏன்னா கேட்க மாட்டாங்க. நம்மளுடைய பங்களிப்பு என்ன? நம்மள மாதிரி ஆட்கள் வரணும் அந்த கட்சிக்குள்ள, தலைவருடைய தலைமை ஏற்கணும், இன்னும் இந்த கட்சி விரிவுபடணும். முதல்ல என்ன சொன்னாங்க? பொது தொகுதி உங்களால் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. பொது தொகுதி வாங்கி வெற்றி பெற்று பொது தொகுதிக்கான ஆட்களை உள்வாங்கி அவங்களும் கட்சிக்குள்ள வரும்போது அப்போ காலங்காலமாக உழைக்கிறவனுக்கு சீட்டு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. வன்னியரசு அவர்களையும் ட்ரிகர் பண்ற மாதிரி பதவிகள் போட்டுட்டு இருக்காங்க. வன்னியரசு இந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். வன்னியரசு அவர்களுக்கு கடந்த தேர்தல் எங்களுக்கெல்லாம் எப்படி சீட்டு வழங்கப்பட்டதோ அப்படி வழங்கப்பட்டது.
அவர் வெற்றி வாய்ப்பு நழுவி விட்டது. அதுக்காக அவரை எதிர்நிலையில் நிறுத்தி இப்படிலாம் இது என்னன்னா இந்த கட்சியினுடைய வளர்ச்சி பிடிக்காமல் செய்கிற வேலை. அதிமுகவில் பிஜேபி தலையிடுதுன்னு சொன்னது மாதிரி யாராவது சொன்னமா? எங்க கட்சி எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு வன்னியரசு எங்கேயாவது அப்படி பேசினாரா? அவர் மனமும் அவரும் ஏத்துக்கிட்டு அவர் தலைவருடைய முடிவை எல்லாரும் நாங்க பின்பற்றல செய்றோம். விமர்சனம் எல்லாமே கடுமையான விமர்சனங்களா இல்லை. விமர்சிப்பவர்கள் எல்லாருமே ஒரு அக்கறையோடு தான் விமர்சிக்கிறாங்க. திமுகவில் போய் சேர்ந்துருக்கலாம், அதிமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க. ஏன்னா அது ஊழல் செய்கிற கட்சி அப்படின்னு ஒரு பரவலாக பேசுகிறாங்கன்னு சமூக வலைதளங்களில் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அமலாக்கத்துறை ரைடு வந்த ஒரு நபருடைய அந்த பின்னணி உள்ளவர் விசிக அதை சேர்க்கலாமா? ஏன்னா விசிக சமத்துவம் சமூக நீதி பேசுகிற கட்சி. அமலாக்கத்துறை ரைடெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோமா? அமலாக்கத்துறை ரைடு, என்ஐஏ ரைடு, சிபிஐ ரைடு யாருக்கு வருது இந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சி காலத்தில்? யாராவது உண்மையிலே முறைகேடு செய்தவனை நோக்கி போயிருக்கா? யாரெல்லாம் எதிர்கட்சிகளுக்கு பின்னாடி இருக்காங்களோ, எதிர்கட்சிகளுக்கு வலிமை சேர்க்கிறாங்களோ, எதிர்கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ, எதிர்கட்சிகளுடைய ஆட்சியில் பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவர்களை நோக்கி தானே போகுது. ஒருபோதும் அது 40% சிஎம்னு போஸ்டர் ஒட்டப்பட்ட பொம்மையுடைய வீட்டுக்கு போகல. அது அஸ்ஸாம் முதலமைச்சர் வீட்டுக்கு போகல. அது இன்னைக்கு அஜித் பவார் வீட்டுக்கு போகல. அது யார் வீட்டுக்கு போகுது? அது முறைகேடு குற்றச்சாட்டுக்கு உள்ளான எந்த பிஜேபிக்காரன் வீட்டுக்கு அது போயிருக்கா? பிஜேபிக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய கார்பரேட் வீட்டுக்கு போயிருக்கா? அதானி ஸ்கேம்னு ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் போட்டு அவ்வளோ தெளிவாக அறிக்கை கொடுத்த பிறகும் அந்த அறிக்கையை தூக்கி குப்பையில் போட்டுட்டு அது ஒன்றுமே இல்லைன்னு ஒரு தீர்ப்பையும் சொல்லி இன்னைக்கு விசாரிக்கவே மறுக்கக்கூடிய இந்த அரசு அந்த கார்பரேட்டை நோக்கி போகாத அரசு ஆதுன அர்ஜுனா வீட்டுக்கு போகுதுன்னா அப்போ ஆதவ அர்ஜுனா யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அப்போ எதிரி தெளிவாக இருக்காங்கல்ல. அதில் நாம தானே குழம்பிக்கிட்டு இருக்கோம். அதனால யாரை எப்படி அணுகணும், யாருக்கு என்ன பின்னணி எல்லாம் தெரியும் எங்களுக்கு. எங்கள் தலைவர் மற்றவர்களைப் போல ஏமாறக்கூடிய தலைவர் அல்ல. அவர் தெளிவான தலைவர், எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆளுமை கொண்ட தலைவர். இன்னொருத்தர் சொல்லி அவருக்கு முடிவெடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் முடிவெடுக்கக்கூடிய பேராளுமை மிக்க தலைவர். கட்சியில் உழைத்தவர்களுக்கு தான் இதுவரைக்கும் சீட் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ 2 எம்பி இருக்காங்களா? 2 எம்பி யாரு? கட்சியை தொடங்கினவர் தானே. தொடங்கிய உடனேயே கட்சி தலைவருக்கு எல்லா வகையிலும் ஒரு அறிவு பின்புலமாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூடவே பயணப்பட்டு கொண்டிருக்கிற இன்னொருவர் பொதுச் செயலாளர் ரவிக்குமார், அவங்களுக்கு தானே. இப்போ சட்டமன்ற தலைவராக இருக்கார். அவர் யாரு? நேற்று கட்சிக்கு வந்தவரா? சிந்தனை செல்வன் யாரு? அவர் தலைவர் கட்சியை தொடங்கின இயக்கத்தை தொடங்கின காலத்திலிருந்து உடன் பயணிக்கக்கூடியவர், களத்தில் நிற்கக்கூடியவர். இதுவரைக்கும் 2001 தேர்தல், 2004 தேர்தல், 2006 தேர்தல், 2009 தேர்தல், 2011 தேர்தல், 2019 தேர்தல், 2021 இத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கோம். இத்தனை தேர்தலில் 2001 10 சீட். அந்த 10 சீட்டில் நின்னது யாரு? கட்சி குலைச்சவங்க தானே நின்றுருப்பாங்க. 16 நின்னது யாரு? 25 தொகுதியில் நின்ன மக்கள் நல கூட்டணியில். அப்போ பொது தொகுதி இல்லைன்னா பொது தொகுதி உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு விமர்சனம். பொது தொகுதி வாங்கி ஜெயிச்சா நேற்று வந்தவங்களுக்கு கட்சியில் சீட்டை கொடுத்துட்டீங்களேன்னு விமர்சனம். இதெல்லாம் விமர்சிப்பவர்களுடைய ஒரு குறுகிய மனநிலையின் வெளிப்பாடு. எங்கள் கட்சிக்கு இது எந்த வகையிலையும் பாதிப்பு ஏற்படுத்த போகிறதில்ல. இதெல்லாம் எங்கள் கட்சிக்கு பயன் தருதுங்கிறது இதில் நல்லா தெரியுது. ஏன்னா இந்த விமர்சிக்கக்கூடிய யாரும் கட்சியினுடைய நலன் விரும்பிகள் கிடையாது, தலைவரின் தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது. சரி, இது ஒரு பட்டியலின கட்சியாகவே சுருங்கிக்கிட்டு இருக்கு, தலைவர் எல்லா கருத்தையும் பேசுகிறாரு, எல்லா மக்களுக்கும் பாடுபடுறாரு, பட்டியலின மக்களுக்கு எப்படி வீச்சோடு பாடுபடுறாரோ அப்படியே எல்லா மக்களுக்கும் பாடுபடுறாரு, தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரச்சனையும் அட்ரஸ் பண்றாரு, இந்தியாவில் இன்னைக்கு கொள்கைக்காக களத்தில் நிற்கிற ஒரு மாபெரும் தலைவராக இருக்காரு, அதனால இவர் தலைமையை நம்ம ஏற்றுப்போமான்னு சொல்லி இந்த விமர்சிக்கிற யாராவது ஏற்றுக்கிட்டாங்களா? ஏற்றுக்கலையே. அவங்க விமர்சிக்கிற இடத்துல தான் இருக்காங்களே தவிர யாரும் தலைவரை ஏற்றுக்கல, தலைமையை ஏற்றுக்கல. இந்த கட்சிக்கு உள்ள என்னைக்கும் அவங்க பயணப்பட்டது கிடையாது. இந்த கட்சிக்காக ஒரு பரப்புரை செஞ்சது கிடையாது. தலைமையை ஏற்றுக்கிட்டா கூட பரவாயில்ல, வெளியே இருந்து ஒரு ஆதரவாளர்களாக கூட அவங்க இருந்தது கிடையாது. அவங்க தான் இதை போட்டு விமர்சிச்சுட்டு கிடறாங்க. அந்த விமர்சனத்தை பற்றி எங்களுக்கு எந்தவித கவலையும் இல்லை. உண்மையான அக்கறை உள்ளவர்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அவங்க கருத்துக்களை கட்டாயமாக நாங்கள் உள்வாங்கிப்போம். எங்கள் தலைவர் அப்படிப்பட்டவர் தான். எல்லோருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி முடிவெடுக்கக்கூடிய தலைவர். அவர் எந்த முடிவை எடுத்தாலும் அது கட்சி நலனுக்காகத்தான். அவரை விட விடுதலை சிறுத்தைகளின் நலனை நேசிக்கிற ஒருத்தர் இருக்க முடியுமாக? அவருடைய உயிர், உணவு, உடைமை எல்லாமே அந்த கட்சி தான். உயிருக்குயிரான கட்சி. அவருடைய வாழ்க்கையே அந்த கட்சி தான். அப்படி அந்த கட்சிக்காகவே, அந்த இயக்கத்துக்காகவே, அந்த கொள்கைக்காகவே தன்னை ஒப்பு கொடுத்த தலைவரை விடவா அந்த கட்சி நலனுக்கு இன்னொருத்தர் சிந்திச்சிட முடியும்? எனவே அவர் எந்த முடிவு எடுத்தாலும் கட்சி நலனுக்காகத்தான் எடுப்பார். எந்த முடிவு எடுத்தாலும் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகத்தான் எடுப்பார். அதன் மூலம் கட்சி வளர்ச்சி அடையும், கட்சியினுடைய கொள்கை காப்பாற்றப்படும். நன்றி.